தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் எங்களுடைய எம்எஸ்டி ஸ்கூல் ஆஃப் ட்ரேடிங் சார்பாக இனிய மதிய வணக்கம். நண்பர்களே, இன்றைக்கி 8ஆம் தேதி அக்டோபர் மாதம் 2024. நேற்று காலையில் நம்மளுடைய எம்எஸ்டி ஸ்கூல் ஆஃப் ட்ரேடிங் அந்த ஃப்ரீ டெலகிராம் குரூப்பில் 9:11 நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, HCL டெக்கு நான் பை பண்ண போகிறேன் 1787க்கு மேலே அப்படின்னு சொல்லியிருந்தேன். நம்மளுக்கு ஏற்கனவே இந்த HCL டெக்குங்கிறது 1767லேயே நமக்கு பை ஆக்டிவேட் ஆகிடுச்சு. செல்லு 1807லேருந்து செல்லு 1767லேருந்து நமக்கு பை. அது பொசிஷனல் ட்ரேடிங் பண்ணுறவங்க இல்லை இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும். சரி, நேற்று நான் 1787 1000 ஷேரோ 100 ஷேரோ விருப்பப்படுறேன். நான் ட்ரேடிங் பண்ணதை சொன்னேன். நான் யூஸ்வலாக 1000 ஷேர் வாங்கி ட்ரேட் பண்ணுவேன். 9:15 மார்க்கெட்டு நல்லா மேலே போச்சு. 1801 போச்சு. அப்புறம் புக் பண்ண சொன்னோம். அதுக்கப்புறம் ஹை 1802 போச்சு. அப்படியே மார்க்கெட் நல்லா மேலே போயிட்டு இருந்துச்சு. நம்ம ஒரு 1803 கிட்ட புக் பண்ணிவிட்டு வெளியே வந்தோம். எவ்வளோ வாங்கி 87 வாங்கி ஒரு 6 பாயிண்ட்டுனா 6000 ரூபா ப்ராஃபிட்டு 1000 ஷேருக்கு. சரி, அதுக்கு அடுத்தபடி நம்ம பேங்க் நிஃப்டியில் கான்சன்ட்ரேஷன் இறங்கிட்டோம். 51700 புட் ஆப்ஷனை 340க்கு வாங்கியிருக்கு. அது வாங்கின உடனே மார்க்கெட்டு சல்லுன்னு கீழே போயிடுச்சு, 330க்கு போயிடுச்சு. அப்புறம் ஹை 356 வரைக்கும் போச்சு. அப்புறம் நம்மளுக்கு ஒரு 16 பாயிண்ட் தான் ப்ராஃபிட் கிடச்சிச்சு. நம்மளுக்கு தெரியும் ஸ்டாப் லாஸ் 40 பாயிண்ட் வைக்கணும். அதுக்கப்புறம் டார்கெட் ஃபஸ்ட்டு டார்கெட் 40 இல்லாட்டி 50 அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். அதுக்கப்புறம் என்னாச்சு, மார்க்கெட் ஹை போனது 387, லோ போனது 308. அப்போ நான் 340 வாங்கி 40 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ்னால் 300 தான் நமக்கு ஸ்டாப் லாஸு. அப்போ ஸ்டாப் லாஸு ஹிட் அடிக்கலை. அதுக்கப்புறம் நம்மளுடைய டார்கெட் ஃபஸ்ட்டு 40 பாயிண்ட் கொடுத்துருச்சுன்னு சொன்னோம். அதுக்கப்புறம் மேலே போச்சு. மார்க்கெட்டு நேற்று ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாலு தான். இப்போ நல்ல ஒரு ப்ராஃபிட் நேற்று நமக்கு இந்த இதில் கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் சொன்னார், சார் பேங்க் நிஃப்டி சி ஆக்டிவேட் ஆகிருக்கு 9:50க்கு. நான் 40 பாயிண்ட் ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டேன் 51700 கால் ஆப்ஷனில் அப்படின்னு சொன்னார். அதே மாதிரியே பேங்க் எக்ஸு அதுவும் நமக்கு ஆக்டிவேட் ஆச்சு, டார்கெட் கொடுத்துருச்சு அப்படின்னு சொன்னார். சரிங்களா? அது அவங்கள டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம். அவங்களுக்கு தனி குரூப் இருக்குது இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுறவங்களுக்கு. இது எப்படின்னா என்எஸ்சி டுமாரோங்கிற ஒரு கான்செப்டில் நாளைக்கு வரப்போகிறத இன்றைக்கி அனலைஸ் பண்ணி நம்மளால் ட்ரேடிங் பண்ண முடியும். சரிங்களா? சரி, இப்போ வாங்க நம்மளுடைய இண்டிகேட்டரோட பெர்ஃபார்மன்ஸ் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம இண்டிகேட்டர் நேற்று என்ன ஆயிருக்கு அப்படின்னா, பாருங்கள், ஃபஸ்ட்டு செட்டிங்ஸ்க்கு போகிறேன், ரீசெட் செட்டிங்ஸ் கொடுக்குறேன். இது நம்மளுடைய பேங்க் நிஃப்டியாக இருந்தால் ஸ்டாப் லாஸையும் டார்கெட்டையும் குறைக்கிறோம். ஓகேவா? வேறு ஒன்றும் பண்ண வேணாம். இதில் ஒன்று பண்ணலாம், முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த கேண்டில் டச் பண்ண போகிறதுக்கு முன்னாடி வரக்கூடிய கேண்டிலோட சைஸ் ரொம்ப பிக்காக இருந்துச்சுன்னா, வால்யூம் அதிகமாக இருக்குது, பாகுபலி கேண்டில் மாதிரி இருக்குது அப்படின்னா கொஞ்ச நேரம் இதை எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். இதில் டிலே அப்படின்னு ஒரு என்ட்ரி டைப் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் கொடுத்துக்கலாம். கொடுத்திங்கன்னா உங்களுக்கு என்ட்ரி டைப்பு கொஞ்சம் ஸ்டாப் லாஸு மிச்சமாகும். என்ட்ரி கொஞ்சம் லேட்டாக கிடைக்கும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கிடச்சிருக்கா. ஸ்டாப் லாஸு நமக்கு கம்மியாயிருச்சோம். இப்போ செட்டிங்ஸ் போங்க. இப்போ பை ஆக்டிவேட் ஆகிருக்கா, செல் ஆக்டிவேட் இருக்கா பாருங்கள். செல்லு தான் ஆக்டிவேட் ஆகிருக்கு. அப்போ செல்லோட டார்கெட்டை என்னபிள் பண்ணிக்கிங்க. கூடவே செகண்ட் பை டார்கெட் என்னபிள் பண்ணிக்கிங்க. எஸ்எல் ஹிட் ஆகிடுச்சுன்னா நம்ம ரிவர்சல் ட்ரேடி போகிறதுக்காக. அவ்வளோதான் நம்மளுடைய செட்டிங்ஸு. இப்போ என்ன இருக்குது பாருங்கள், ஃபஸ்ட்டு டார்கெட் கொடுத்துருச்சு, செகண்ட் டார்கெட் கொடுத்துருச்சு, தேர்ட் டார்கெட் கொடுத்துருச்சு, முடிஞ்சு போச்சு மார்க்கெட்டு. இப்போ நான் 1:1 வச்சுருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டிங்கன்னா நீங்கள் 1:2 ரேஷியோவில் வச்சுக்கலாம். புரிஞ்சா? 1:2 ரேஷியோலேயே நமக்கு 2 டார்கெட்ஸ் கொடுத்துருக்கு. அப்போ 1:4. அப்போது நம்ம ஸ்டாப் லாஸ் 40 பாயிண்ட்டு, டார்கெட் இதில் ஒரு 80, இதில் ஒரு 80, 160 பாயிண்ட் நமக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. அதுக்கு அடுத்தபடியாக இந்த இடத்துல போகும்போது என்ன பண்ணணும், செகண்ட் பை போகும்போது இங்கே தான் நமக்கு பை ஆக்டிவேட் ஆகுது. அதுலேயே நமக்கு 1:2 ரேஷியோவில் கிடச்சிருச்சு. அதுக்கப்புறம் மார்க்கெட்டு ஒரு ரேஞ்சிலேயே நம்மளுடைய சப்ளை ஜோன்லேயே சுற்றிக்கிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் நல்ல மார்க்கெட்டு பூம் ஆகி மேலே போச்சு. மேலே போன மார்க்கெட்டு அங்கேருந்து நல்ல பொத்துன்னு கீழே விழுந்துச்சு. சரியா? அங்கேருந்து மார்க்கெட்டு செம்மையான ஃபாலு. நம்ம இங்கேயும் புட் ஆப்ஷனை பை பண்ணியிருந்தோம், அதுலேயும் நமக்கு ப்ராஃபிட் கிடச்சிருச்சு. சரி, இதில் இன்னொரு பியூட்டி என்னென்னு பார்க்க போகிறோம். நம்மளுடைய ஐ ட்ரெண்ட் படி 1 டே டைம் ஃப்ரேமில்
எங்கே இருக்குது? ஐ ட்ரெண்டு இங்கே இருக்குது. இதுதான் ஐ ட்ரெண்டோட டைம் ஃப்ரேமு. 1 டே டைம் ஃப்ரேம் வைக்கிறேன். இண்டிகேட்டரில் மட்டும்தான் வைக்கிறேன், சார்ட்டில் நீங்கள் வைக்க தேவையில்லை. 1 டே டைம் ஃப்ரேம் படி நமக்கு 54,055 நமக்கு செல்லு ஆக்டிவேட் ஆச்சு. இன்னும் கொஞ்சம் டைம் ஃப்ரேம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். இந்த சார்ட்டில் மட்டும் எங்கே கிடச்சிருக்கு? இந்த இடத்துல நமக்கு செல்லு கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் பாருங்கள், நம்ம டார்கெட் வந்து ஃபஸ்ட்டு மிட் பாயிண்ட்டு 52,127 அது கொடுத்துருச்சு. அதுக்கப்புறம் நம்ம டார்கெட்டு 50,249 கொடுத்துச்சா? நல்லா பாருங்கள், சூப்பராக கொடுத்துருச்சு. அதுக்கப்புறம் நம்ம அங்கேருந்து பை பண்ணிக்கலாம். பை பண்ணோம்னா நேற்று மட்டுமே நமக்கு ஹை போனது 51,495, 51,500 வச்சுக்கிங்க. இது 50,000 வச்சுக்கிங்க. 1,500 பாயிண்ட் நமக்கு நேற்று மட்டுமே ப்ராஃபிட் கிடச்சிருக்கு, இங்கேருந்து இங்கே வரைக்கும். இன்றைக்கி மார்க்கெட் எப்படி போயிட்டுருக்கு? மேலே தான் போயிட்டுருக்கு. இன்றைக்கி ஃபஸ்ட்டு கேண்டில் பாருங்கள், கேண்டிலோட பாடி வந்து மேல் நோக்கி முடிஞ்சிருக்கு, விக்கு வந்து கீழேருந்து மேலே பெருசாக இருக்குது. இதுக்கு என்ன அர்த்தம் சொல்லியிருக்கேன்? பையர்ஸ் வந்து அதிகமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போ இங்கேருந்து இங்கே மார்க்கெட்டு மேலே போகுது, இன்னும் போய்கிட்டு தான் இருக்குது. ஓகேவா? அப்போ நம்மளுடைய இந்த ஐ ட்ரெண்டு பேஸ் பண்ணியும் நம்மளுக்கு நல்ல ஒரு பொசிஷனலாக மேலேருந்து கீழே வந்து ஒரு 4,000 பாயிண்ட் கிடச்சிருக்கு. ஒரே நாளில் நேற்று மட்டுமே ஒரு 1,500 பாயிண்ட் கிடச்சிருக்கு. ஓகேங்களா? இப்போ லைஃப் டைம் வேலிடிட்டி ஃபுல் அமௌண்ட் கொடுத்து வாங்குறவங்க, அதாவது 59,999 ரூபா கொடுத்து வாங்குறவங்களுக்கு மட்டும் இந்த ஐ ட்ரெண்ட் இண்டிகேட்டர் வந்து ஃப்ரீயாக கொடுத்துக்கிட்ருக்கோம், காம்ப்ளிமெண்டரி. அவங்க எதுவும் கட்ட தேவையில்லை. இதில் யாராவது ஒருத்தங்க ஆஃபரில் வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்? இயர்லி 12,000 இதுக்கு எக்ஸ்ட்ரா கட்டணும். அதை வந்து நீங்கள் மாதம் 999 அப்படின்னு சொல்லி கட்டிக்கலாம். ஏற்கனவே லைஃப் டைமாக இருக்கிறவங்களுக்கும் இதே தான் பிளானு. ஸோ ஏற்கனவே ஃப்ரீயாக கொடுத்துருந்தாலும் அவங்க வந்து என்ன பண்ணணும்? ஆஃபரில் வாங்கினவங்க இந்த 999 ருபீஸ் கட்டி தான் ஆகணும். அது சர்வர் நம்ம மேனேஜ் பண்ணுறதுக்காக. அவ்வளோதான், மற்றபடி ஒன்றும் கிடையாது. இது வந்து நேத்தியோட இது. சரி, இன்றைக்கி என்ன ஆச்சுன்னு சொல்லி பார்க்கலாம். ஐகோரை நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஐ ட்ரெண்டை நான் எடுக்கிறேன். ஸோ இன்றைக்கி ஐ கோர் எடுக்கிறேன். இப்போ ஐ கோர் படி இன்றைக்கி என்ன ஆச்சுன்னு சொல்லி பார்ப்போம். நான் என்ன பண்ணுறேன்? 1 மினிட் டைம் ஃப்ரேமிலே வைக்கிறேன் உங்களுடைய கிளாரிட்டிக்காக. ஸோ இன்றைக்கி 1 மினிட் டைம் ஃப்ரேம் படி என்ன இருக்குங்க? 1:2 ரேஷியோவில் வச்சுருக்கேன், 1:1 ரேஷியோவில் வைக்கிறேன். நமக்கு செல் ஆக்டிவேட் ஆச்சு. ஃபஸ்ட்டு டார்கெட்டு, செகண்ட் டார்கெட்டு, தேர்ட் டார்கெட் கொடுத்துருச்சு. சரி, ஃபோர்த் டார்கெட்லாம் இருக்கா சார் அப்படின்னா உங்களுக்காக நான் இங்கே ஃபோர்த் டார்கெட்டு எக்ஸ்ட்ராவே வச்சுருக்கோம். இந்த செட்டிங்ஸில் எம்ஜிஆர் ஜோனில் ஃபோர்த் டார்கெட் கொடுத்துருக்கோம். ஃபிஃப்த்து டார்கெட் இருக்கா சார்? இருக்குது. இங்கே டிபிபி டிடிபி இருக்கா சார்? இருக்குது. முடிஞ்சா? அவ்வளோதான். எவ்வளோ பர்ஃபெக்டாக ஃபஸ்ட்டு டார்கெட், செகண்ட் டார்கெட், தேர்ட் டார்கெட், ஃபோர்த் டார்கெட், ஃபிஃப்த்து டார்கெட் வரைக்கும் இன்றைக்கி நமக்கு பேங்க் நிஃப்டியில் கிடச்சிருக்கு. தெரியுதுங்களா? சரி, அதுக்கு அடுத்தது இங்கெல்லாம் ட்ரேடிங் டபுள் டைம் எடுக்கும் போதெல்லாம் ஏதாவது கன்ஃபர்மேஷன் பேஸ் பண்ணி தான் எடுக்கணும். சரி, இப்போ என்ன ஆயிருக்கு இன்றைக்கி? இப்போ கரண்ட் மார்க்கெட்டில் என்ன சொல்லுங்கள் சார் பார்க்கலாம் அப்படின்னா, அதுக்கு நம்ம என்ன செட்டிங்ஸ் வச்சுருக்கோம்? செட்டிங்ஸில் நூன் மார்க்கெட், அதாவது நான் வந்து மதியத்தில் லஞ்ச் டைமில் நான் வந்து ட்ரேடிங் பண்ண போகிறேன் அப்படிங்கிறவங்களுக்காகவே இந்த நூன் மார்க்கெட் இருக்குது. அப்போ இந்த நூன் மார்க்கெட் படி நமக்கு என்ன ஆயிருக்குங்க? செல்லு ஆக்டிவேட் ஆகிருக்கு. செல்லு ஆக்டிவேட் ஆனதுனால செட்டிங்ஸில் போயிட்டு ஸ்டாப் லாஸை குறைக்கிறோம். டைனி டூ டார்கெட்டை டைனி டூ. இப்போ செல்லு ஆக்டிவேட்டாலும் பையை தூக்குறோம், செல்லோட டார்கெட்டை என்னபிள் பண்ணுறோம், கூடவே செகண்ட் பை டார்கெட்டை வைக்கிறோம். எஸ்எல் ஹிட் ஆகிடுச்சுன்னா ரிவர்ஸில் என்ட்ரி போகிறதுக்காக. அவ்வளோதான். இதில் புதுசாக வரவங்க கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுறீங்க. நீங்கள் நிறைய செட்டிங்ஸில் மாற்றுறீங்க அப்படி இப்படின்னு. ஒன்றுமே மாற்ற கிடையாது. டிஃபால்ட்டாக வச்சு ட்ரேட் பண்ண வேண்டியதான். டார்கெட்டு ஸ்டாப் லாஸு நான் ஏற்கனவே டிஃபால்ட்டாக என்னேபிள் பண்ணி வச்சுட்டேன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிரும். ஏன்னா பை ஆக்டிவேட் ஆனால் பையோட டார்கெட் என்னேபிள் பண்ணணும், செல்லு ஆக்டிவேட் ஆனால் செல்லோட டார்கெட்டை என்னேபிள் பண்ணணும். நான் ரெண்டையுமே டிஃபால்ட்டை என்னேபிள் பண்ணி வச்சுருந்தேன்னா உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆயிரும். அதுக்காக தான் நம்ம இங்கே ஆப்ஷனில் கொடுத்துருக்கோம். தேவைப்பட்டதை மட்டும் நீங்கள் என்னேபிள் பண்ணிக்கிங்க. இல்லை ஒன்றுமே வேணாம் அப்படின்னா டிஃபால்ட்டாக வச்சுட்டு மிட் பாயிண்டில் ப்ராஃபிட் புக் பண்ணிக்கிங்க. இல்லைனா ஒரு கணக்கு வச்சுக்க, 40 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ், 40 பாயிண்ட் டார்கெட்னு வச்சுக்கிட்டு கணக்கு வச்சுட்டு ட்ரேட் பண்ணுங்கள். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. அப்போ நமக்கு இது நம்மளுக்கு செல் ஆக்டிவேட்டாக இருக்குன்னா 51,167. அப்போ நம்ம எடுக்க வேண்டிய ப்ரைஸ் என்ன? 51,200 இல்லாட்டி 300 புட் ஆப்ஷனை நீங்கள் வாங்கணும்.
51,200 அல்லது 300 புட் ஆப்ஷனை நீங்கள் வாங்கணும். பேங்க் நிஃப்டி எங்கே காணும்? இதில் போயிட்டு பேங்க் நிஃப்டின்னு டைப் பண்ணி புட் ஆப்ஷன் வந்துருச்சு. இப்போ என்ன ஆயிருக்குன்னு சொல்லி பாருங்கள். பை ஆக்டிவேட் ஆகிருக்கா, செல் ஆக்டிவேட் ஆகிருக்கான்னு செட்டிங்ஸில் போயிட்டு பார்க்கலாம். இப்போ இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு அப்போலேருந்தே செல்லில் தான் இருக்குது. மார்க்கெட்டு டவுனில் தான் இருக்குது. ஃபஸ்ட்டு பை இங்கே காலைல கொஞ்சம் பை கிடச்சிருக்கு, அப்புறம் கீழே போயிடுச்சு. இப்போ இந்த இடத்துல நம்ம அங்கே எத்தனை மணிக்கு ஆக்டிவேட் ஆகிருக்குன்னு பார்க்கணும். அந்த டைமில் நம்ம இங்கே என்ட்ரி எடுக்கணும். நூன் மார்க்கெட்னால நான் நூன் மார்க்கெட்டில் வச்சு பார்த்தா தான் நம்மளோட என்ட்ரி ப்ரைஸ் என்னன்னு சொல்லி தெரியும். நூன் மார்க்கெட் இதுக்கிட்ட தான் ஆக்டிவேட் ஆகிருக்கு. அப்போ என்ன பண்ணுறோம், ஒரு 344 கிட்ட எடுத்தோம்னா ஹை வந்து 386, ஒரு டார்கெட் வரைக்கும் 40 பாயிண்ட்டுக்கு மேலே நமக்கு ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. இப்படி தாங்க நம்ம ட்ரேடிங் பண்ணணும். ரொம்ப சிம்பிளான மெத்தடு. இன்றைக்கி எல்லாத்துலேயுமே நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். நம்ம எப்போதும் சொல்கிறோம், பிஎஸ்இ அப்படின்னு ஒரு ஸ்டாக் இருக்குது. பணம் இருக்கிறவங்க அதை நீங்கள் கண்ணை மூடிட்டு வாங்கி பத்திரமா வச்சுக்கிங்க. எப்பப்பெல்லாம் கீழே வருதோ அப்பப்பெல்லாம் நீங்கள் வாங்கி சேர்த்துக்கிட்டே இருக்கீங்க. பாருங்கள், நேற்று 200 சொச்ச பாயிண்ட்டு ஃபுல்லாக கீழே விழுந்துச்சு. இன்றைக்கி பாருங்கள் 350 பாயிண்ட் 400 பாயிண்ட் மேலே போயிடுச்சு. ஸோ அந்தளவுக்கு நல்ல ஒரு ஸ்டாக் நமக்கு கிடச்சிருக்கு. விருப்பம் பண்ணுறவங்க பண்ணிக்கங்க. உங்களுடைய அனைத்து நாட்களும் லாபம் தரக்கூடிய நாட்களாக அமைவதற்கு எங்களுடைய MST ஸ்கூல் ஆஃப் ட்ரேடிங் சார்பாக வாழ்த்துக்கள். நன்றி.